பெண்களுக்கு ஏன் இந்த நிலைமை வந்தது, என்ன காரணம் அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோம்னா, முன்னாடி அவங்க செய்கிற ஏமாளித்தனம். ஒவ்வொரு ஆசிரமத்தினுடைய நிலையை அந்த பெண்களை பார்க்கும்போது ரொம்ப மனசு உறுத்தலாக இருக்குது. எழுந்து உட்காந்து சாப்பாடு எவ்வளோ சொந்தக்கார இருந்திருப்பாங்க, எவ்வளோ சொத்து இருந்திருக்கும், அவங்க எவ்வளோ நினச்சதெல்லாம் சாதிச்சிருப்பாங்க. இன்றைக்கி யாராவது ஒரு பிடி சோறு போடுறாங்களான்னு காத்துங்கிறாங்க. அந்த ஒரு பிடி சோத்தை கூட அவங்கள நல்லா உட்காந்து சாப்பிட முடியல, அப்படியே படுத்துக்கினே எடுத்து போட்டுக்கிறாங்க. இது ஏன் இந்த நிலைமை வந்தது அவங்களுக்கு அப்படின்னா, அவங்களுடைய ஏமாளித்தனம். நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன், இந்த பாதையில் பயணம் பண்ணிக்கலாம், கடைசி காலத்தில் கூட உங்களுக்கு பயம் கிடையாது. இருக்கும்போது ஐயோ என் பிள்ளை மாதிரி பிள்ளை கிடையாது, என் பொண்ணு மாதிரி பொண்ணு கிடையாது, என் வீட்டுக்கார மாதிரி இல்லை, என் பொண்டாட்டி மாதிரி இல்லைன்னு எல்லாத்தையும் இழந்துட்டு கடைசியில் எல்லாரும் கைவிடும் போது அநாதாசிரமம் கை கொடுக்குது. ஆமாம், அந்த அநாதாசிரமத்தில் போய் சேர்ந்துடுறாங்க. ஆனால் இத்தனை அநாதாசிரமங்கள் இருக்குது, அங்கே பார்த்தா பெண்கள் தான் அதிகங்கிறாங்க, ஆண்கள் கிடையாது. அதனால தான் நான் ஒரு வீடியோவில் சொன்னேன், ஆணுனுடைய உடல் அமைப்பு வேறு, பெண்ணுனுடைய உடல் அமைப்பு வேறு. ஒரு ஆண் எங்கன்னா பிளாட்பாத்தில் கூட படுத்து கிடக்கலாம், என்னெத்தி கொண்டாலும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் ஒரு பெண் அப்படி படுக்க முடியாது. அப்படி படுக்க முடியாத சூழ்நிலை இந்த அநாதாசிரமங்களில் சார். ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது அதை பார்க்கும்போது. ஏன் இந்த நிலை, இதுக்கு காரணம் என்னான்னு அவங்க யோசிக்கிறாங்களோ யோசிக்கலையோ, சரி அவங்க கதை முடிஞ்சு போச்சு. இருக்கிறவங்களாவது யோசிப்பாங்களா தெரியல. ஏமாளித்தனம். நான் ஒரு போன வீடியோவில் கூட சொன்னேன், உன் கணவனுக்கு தெரியாத உன் பாதுகாப்புக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோ, உன் பிள்ளைங்களுக்கு தெரியாத கொஞ்சம் வச்சு கடைசி காலத்தில் அது ஒன்று போதும். அதே மாதிரி உன் மனைவிக்கு தெரியாத கனவுமார்கள் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும், அது உங்களுடைய பாதுகாப்பு. முதல்ல நான் அவரை காப்பாற்றுறேன், இவரை காப்பாற்றுறேன், அவரை காப்பாற்றுறேன், நீ ஏமாந்து போயிடுறியே. உன்னை காப்பாற்றுக்கு நீ 1000 பேருக்கு உதவி செய்ய, தப்பு இல்லை. எல்லாரும் சொல்லுவாங்க ஊர் நல்லா இருந்தால் நம்ம நல்லா இருக்கலாங்கன்னு. முதல்ல நீ நல்லா இருந்தால் ஊர் நல்லா இருக்கும். ஊரே நல்லா நீ கெட்டு போன யாரும் உன்னை காப்பாற்றும், ஒரு சோறு கூட போட மாட்டான். அதனால் முதல்ல நீ நல்லா இருக்க பழகு. நான் எல்லாமே ஆப்போசிட்டாக பேசுவேன், அது கொஞ்சம் சில பேருக்கு பிடிக்காம கூட இருக்குன்னா எந்தாலும் மாற்றி மாற்றி சொல்லிக்கிறாங்க. முதல்ல நீ நல்லா, அப்புறம் 4 பேரை காப்பாற்று, தப்பு இல்லை. ஆனால் 4 பேரை காப்பாற்ற நீ ஏமாந்த அநாதாசிரமம் சரி, இது வருத்தப்பட வேண்டிய விஷயம் இல்லை. ரொம்ப மனசு கஷ்டமாக அவங்களை பார்க்கும்போது. இந்த மாதம் 400 பேருக்கு சாப்பாடு போட்டாங்க. அதில் பாதி பேர் தான் தட்டு வச்சுக்கின்னு வாங்கி சாப்பிட்றாங்க, மீதி பேர் படுத்துக்கினே வாயில் போட்டுக்கிறாங்க, எழுந்து கூட முடியல. அதை பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இது ஆண்களை விட பெண்கள் அதிக பாதிப்பு. ஆமாம், இது பெண்களுக்கு ஏன் இந்த பாதிப்புனா ஏமாளித்தான். எல்லாத்தையும் என் பொண்ணுங்க, எல்லாம் என் பிள்ளைங்க எல்லாம் கொடுத்துட்டு கட்சியில் உனக்குன்னு ஒன்றுமே இல்லை, பொள்ளையும் காப்பாற்றல பொண்ணுங்க காப்பாற்ற நடுத்தரில் விட்டாங்க ஒன்று நாராயணன். இந்த நிலை வேணாம், உங்களை மாற்றிக்கணும் தான் நடந்து போட்டோம். இனி வாழறவங்களாவது அது மாதிரி பாதையில் பயணம் பண்ணி ஒரு மன தைரியத்தை வளர்த்துங்க. போடா பிள்ளை தேவையில்ல பொண்ணு கடவுளுக்கு ரெண்டா என்கின்ற நம்பிக்கையை வளர்த்துங்க. அந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு கடைசி காலத்தில் உதவும். ஆமாங்க, அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் சார். ஆமாம், இதை ஒட்டி ஒரு கேள்விங்க, டீ சாப்பிட்ருங்க. நான் டீ சாப்பிட்றத விட இந்த உலக மக்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறது முக்கியமாக தெரியுது. சராசரி சாதாரண ஆள் கேட்டால் கூட பரவாயில்ல, ஒரு வக்கீல் என்னை கேட்குறான், சாமி ஒரு இடம் இருக்குது, அது என் பொண்டாட்டி மேலே எது இல்லான்னுக்கிறேன்னு. ஏன்டா மூடனாடா நீ, என்ன நீ செத்தா உன் பொண்டாட்டிக்கு தானே போகுது. கவர்மெண்ட்டில் ஒருத்தன் வேலை செய்கிறான், அப்பா அம்மா காப்பாற்றினாங்க, படிக்க வச்சாங்க, கல்யாணம் பண்ணி எல்லாம் பண்ணி வச்சாங்க. ஆனால் அவன் ரிட்டையர்ட் ஆனாவோ இல்லை அவன் செத்து போட்டாவோ அப்பா அம்மாவுக்கு பங்கு கொடுக்குறதே கிடையாது. இல்லை பொண்டாட்டிக்கு தானே போகுது. ஆமாம், கவர்மெண்ட்லேயே அப்படி இருக்குது, நீ வச்சுக்கிற சொத்து நீ செத்தா உன் பொண்டாட்டிக்கு தானே போகுது. அதனால எழுத போகிற போய் உதவாங்கணும்னு ஐடியா இருக்குதாடா உனக்கு, என்ன உன் பொண்டாட்டிக்கிட்டேன்னு. ஏன்னா அது இருக்கிறதால உனக்கு ஒரு மரியாதை, ஒரு வச்சுக்கிறாரு கொஞ்சம், அது நம்மளுக்கு பின்னாடி உதவுன்ட்டு கொடுத்தப்பட்டி நான் இருந்தாலும் ஒன்றும் இல்லை, கட்டையை தட்டி தைத்துவாங்கடா உன்னை, வக்கீல ஏண்டாக்குறீங்கன்னு. ஏன்னா இந்த மாதிரி மூடத்தனம் எல்லாரும் செய்வாங்க. நிறைய இது மாதிரி இந்த பற்று இன்னும் பிள்ளைங்க மேலே பாசம்னு வச்சு
எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுத்துட்டு கட்சியில் இவங்க ஒன்றுமே இல்லாத போயிடுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, நிறைய வச்சுருப்பாங்க, பிள்ளைங்களை கிட்ட கூட சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா கிட்ட சேர்த்தா பிரச்சனைன்னு தெரியும் அவங்களுக்கு. அதனால் பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, ஆள் வச்சு அவங்கள அப்பா அம்மாவை காலி பண்ணிட்டு மொத்தமாக நம்ம எடுத்துக்கலான்னு எடுத்துக்கிறாங்க. இதுவும் நடக்குது. அதனால் ரெண்டும் ஆபத்து. அதனால தான் சொல்கிறது, யாருக்கும் தெரியாத வச்சுக்கன்னு ஏன் சொல்கிறேன்னு இப்போ புரிஞ்சுதா? தெரிஞ்சதுன்னா இல்லைனாலும் கொடுத்துட்டாலும் ஆபத்து, கொடுக்க மாட்டேன்னு வச்சுருந்தாலும் ஆபத்து. அதனால் நீ தெரியாத வச்சுக்கோ. செத்தா எடுத்துக்கிட்டோமே, அவங்க தானே எடுத்துக்க போகிறாங்க. அது என்ன நீ இருக்கும்போதே கொடுக்கணும்? இருக்கும்போதே கொடுத்து அவன் ஓய்ச்சி சாப்பிட்றதோட சோம்பேறி ஆக்கி விட்டுடுவியா? ஆமாம். எந்த ஒரு மனிதனும் கோடி கோடியாக கூட இருக்கட்டும், அவன் உழைச்சி சாப்பிட்ற சக்தி, அந்த தைரியம், அந்த எண்ணம் அவனுக்கு வேணும். அப்படிப்பட்டவன் யார் சொத்துக்கும் ஆசைப்பட மாட்டான். அப்பாவுக்கு கோடி கணக்கில் அடப்போட அப்பாவுக்கு பின்னாடி வரட்ட கொடுக்கட்டும், இன்றைக்கி என்னால் வாழ முடியும் அப்படின்ற நம்பிக்கையோடு வாழணும். அப்பா சொத்துக்குது நான் ஏங்க வேலை செய்யணும்? இந்த என்ன படம் அது, சிவாஜி கணேசன் ஒரு 3 ஆக்ஷன் படம் வந்தது தெரியுமா, தெய்வ மகன். அதில் சிவாஜி கணேசன் புள்ள ஏழை ஒரு சிவாஜி கணேசன் இந்த வெந்து போயிருக்கும் பாதி. ஆமாம். இன்னொரு சிவாஜி கணேசன் வந்து பணக்காரன் விட்ட புள்ள. அவள் ஏழை சிவாஜி கணேசன் சொல்கிறடே நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன். டே உங்கள் அப்பா பிச்சைக்காரன், எங்கள் அப்பா பணக்காரன்டானும் வந்தேம்மா. அது மாதிரி கதையாக ஜனங்க வாழுது. அது மாதிரி இருக்கக்கூடாது. தான் காலில் தான் நிற்கணுன்னா அவன் தான் சுயம்பு. ஆமாம். அவனுடைய வாழ்க்கை வெற்றி அடையும். ஆமாம். அப்படி வாழ கற்றுக்கணும். அப்பா அது இருக்கட்டும், எந்த நாளைக்கு அப்பா செத்து போனால் நீ தான் எடுத்துக்க போகிற. ஆமாம். அது அப்பாவுக்கு பின்னாடி எடுத்துக்க. அப்பா இருக்கும்போது கொண்டுட்டு எடுத்துக்கணும்னு நினைக்காத. அப்போ நீ புள்ளையே கிடையாது. அதனால் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இது ரெண்டும் நடக்குது. இந்த மாதிரி மனோபாவம் வரணும், வளர்க்கணும். வளர்த்தா ஆரோக்கியமாக சமூகம். அதனால தான் நான் சொல்கிறது, இந்த பிள்ளைகளை கெடுக்கிறதே தாய்ங்க தகப்பனுங்க தான். அறிவு வளர்க்க எதையும் சொல்லிக் கொடுக்குறதில்ல. முன்னெல்லாம் பாட புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா அறஞ்செய்ய விரும்பு, ஆறுவது சின்னம், இயல்வது கருவேல் அப்படியெல்லாம் வந்தது. ஆமாம். இப்போ எல்லாம் அரசியல்வாதிங்க படமாக வருது. ஏன்னா அவங்க கொள்ளாச்சதெல்லாம் இவங்களும் செய்யணும்னு போட்டால் அவங்க வாழ்க்கை வரலாறு தான் வருது. அப்போ பசங்க அதை படிக்கும்போது அதே மாதிரி கெட்டு போகிறாங்க. தாய் தகப்பனை என்ன பண்ணுறாங்க, அவங்க அறிவு வளர்க்கறதுக்கு எதையும் சொல்லிக் கொடுல. நீ இன்ஜினியர் ஆகணும், பக்கத்து வீட்டுக்கார பையன் டாக்டர் ஆகிறான், நீ குறைஞ்சது இன்ஜினியரானா அணிதானா எங்களுக்கு மரியாதை. அறிவு வளரணும், அன்பு வளரணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது இல்லை. ஆசையை வளர்த்து அவன் ஆசையை நிறைவேறின உடனே இந்த வளர்க்கறதுக்கு யார் காரணமாக இருந்தாங்களோ அவங்கள தெத்திடுறான். நீ இறைஞ்சலாகிற, எனக்கு என்னுடைய ஆசைக்கு நீ தடையாக இருக்கிற அப்படின்னு தாய் தப்புனை விரட்டிடுறான்பா. அதனால் அறிவு வளர்க்க சொல்லிக் கொடுங்க பிள்ளைங்களுக்கு. பிறந்ததுலேருந்து அறிவு வளர்ந்தால் எல்லா செயலும் நல்லா இருக்கும். ஆசை வளர்ந்ததுன்னா எல்லாத்துலேயும் ஆபத்து வரும். இதை தான் நான் கத்தி கிடக்கிறேன். கல்வி திட்டமே அப்படி தானங்க இருக்குது. அந்த பிழப்பை நோக்கி தானே போயிட்டு இருக்குது. பிழப்பை நோக்கி தான் கல்வி திட்டமே இருக்குது. அதுதான் அந்த மாதிரி போகும்போது சமூகம் கெட்டு தானே செய்யும். சமூகத்தை நல்வழிப்படுத்தவே முடியாது. சமூகத்தில் முன்னெல்லாம் டிவி எடுத்தீங்கன்னாக்கா ஒரு சாமி கதை, சாமி இருக்கிறாரா இல்லையா, நடந்ததா நடக்கலையா, ஒரு கதை போடுவான். ஆமாம். அதை பார்க்கும்போது இவங்களுக்கு மனசு மாறும். இப்போ டிவியை ஓப்பன் பண்ணினா இவன் அவன் குத்தனா, அவனை இவன் குத்தனா, இப்படி வெட்டினா, அப்படி எத்த போனான், இதெல்லாம் இந்த பொருளுங்க விற்கிறதுக்கு விளம்பரப்படுத்துகிற மாதிரி கொலைகேஸ் எல்லாம் விளம்பரமாகி போச்சு. இதை ஒருத்தன் பார்த்து பண்ண ஆரம்பிச்சிட்டான். சமூகம் கெட்டு போகிறதுக்கு இந்த மீடியாஸும் ஒரு முக்கிய காரணமாகுது. அதுக்கு அதெல்லாம் கொஞ்சம் சீர்திருத்திக்கணும். கண்டிப்பாக. அதே மாதிரி அரசியல்வாதிங்க வாய்ப்புகள் கிடைச்சது, அந்த வாய்ப்புகளை மக்களுக்கு நன்மையை செய்து அந்த புகழை நிலைநிறுத்திக்கணும். அதில் சம்பாரித்து நிலைநிறுத்திக்கணும்னு நினைக்கக்கூடாது. அப்படி நடந்தால் அது மக்களுக்கு நன்மையை தரும். நீ சம்பாதிக்கணும்னு நினச்சின்னா அங்கே தீமை தான் விளையும். பாட புத்தகங்கள், பழைய வரலாறுகள், புனித நூல்கள், அதை சொல்கிறான், ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்க சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் அப்படின்றான். எங்கே ஞாபகம் வச்சுக்கிறாங்க? காரணம் அந்த மாதிரி நூல்கள் இல்லை. எல்லாம் மாதாவை வச்சவனா தலைவரை வச்சவன் தான் இருக்கிறான். புக்கை எடுத்தீங்கன்னா நீ எதை போடுறியோ எதை படிக்குதோ அது மனசில் ஊட்டு. அதனால தான் சொல்ல வெளியும் பயிர் மொழியிலே தெரியணும். எது இளமையில் ஊறி போதோ அதுதான் முடிவில் வரும், அந்த நினைப்பு தான் வரும். அதனால்
இதெல்லாம் சில நிறைய இனிமேல் அது சீர்திருத்தது வாய்ப்பே கிடையாது. ஏன்னா உலகம்ன்றது அழிவை நோக்கி வேகமாக போய்கின்னு இருக்குது. அந்த வேகமான கிரகங்கள்லாம் மாறி போய்க்குது பச்சா. எல்லா மதத்தில் இருக்கிற மகான்களும் ஒரு மனிதனும் வாழறதுக்கு நல்வழிப்படுத்துறதுக்கு தான் மதங்களே துவக்கப்பட்டது. ஆனால் இந்த மதங்கள் வந்து இன்றைக்கி ஒரு ஊரில் ஜாதி பிரச்சனை வர மாதிரி மத பிரச்சனைகள் வளர்ந்து போச்சு. இந்த மத பிரச்சனைக்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் தான் பெரியாள் நீ தான் பெரியாளுன்ற மாதிரி எண்ணத்தை வளர்த்துக்கின்னு என் கடவுள் பெருசு உன் கடவுள் பெருசுன்னு உலகத்துக்கு வீட்டுக்கு ஒரு கடவுள், மதத்துக்கு ஒரு கடவுள், ஜாதிக்கு ஒரு கடவுள், நாட்டுக்கு ஒரு கடவுள், அதெல்லாம் கிடையாது. உலகத்துக்கு ஒரே கடவுள், அவன் ஈசன். ஈசன்னா அது ஒளி மிகுந்த பேரொளி. அது அந்த பேரொளியில் தான் எல்லா மகான்களும் போய் மறையணும். அவன் எந்த மதத்தை சார்ந்த மகானாக இருந்தாலும் சரி, அந்த பேரொளியிலேருந்து தான் தோன்றினா அந்த பேரொளியில் தான் மறையணும். இந்த மகான்கள் வந்து கடவுளாகவே முடியாது. எப்பவுமே மகான்களாக இருக்கலாம், மனுஷனுக்கு பல அறிவுரைகளை சொல்லலாம், பல நல்வழிகள் படுத்துறதுக்கு தான் மகான்களை இறைவன் தோன்ற வைக்கிறான் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு மதத்திலையும். ஆனால் அந்த மதங்கள் வந்து நல்வழிக்கு பயன்படணுமே தவிர, அன்புக்கு பயன்படணுமே தவிர, ஆரவாரத்துக்கோ அகங்காரத்துக்கோ அமக்களத்துக்கோ பயன்படக்கூடாது. இது வந்து இன்றைக்கி நிறைய நடந்துக்கின்னு இருக்குது. அது மாதிரி கடவுள் வழிபாட்டில் ஏமாத்தல்ன்றது முதல்ல இருக்கக்கூடாது. கடவுள் வழிபாட்டில் பிழப்புக்குன்னு இருக்கக்கூடாது. அப்போது பிழப்புக்குன்னு இருந்ததுன்னா அங்கே தூய்மையான பக்தி இருக்காது. அந்த கடவுள் வழிபாடு புனிதமானது. புனிதமான பொருளை போய் சேரும்போது நீ புனிதமானவனாக இருந்தீங்கன்னா தான் புனிதமாக சேருவேன். எல்லா மனிதர்களையும் ஜாதி மதம் இனம் கடந்து மனிதன்ற நோக்கத்தோடு பாருங்க, அன்பு பெருகும். அப்படி அன்பு வளரும்போது தான் தெய்வ வழிபாடு புனிதமாக இருக்கும். மத வழிபாடோ ஜாதி வழிபாடோ இருந்ததுன்னா அங்கே அன்பு இருக்காது, அகங்காரம் தான் இருக்கும், தெய்வ வழிபாடு இருக்காது. அதனால் ஏமாற்றம் தான் மிஞ்சும். அதனால் எல்லா மதமும் இன்றைக்கி உலகத்தில் மனிதனுக்காக படைக்கப்பட்டது, மனிதன் நல்வழிப்படணுன்றதுக்காக படைக்கப்பட்டது. அந்த மதங்கள் மனிதனை அடக்கி வைக்கக்கூடாது, அன்போடு வச்சுன்னு இருக்கணும். அப்படி அடக்கி வச்சு ஏமாத்துந்து இங்கே போகக்கூடாது, இங்கேருந்து இங்கே வரக்கூடாதுன்னா அது ஒரு ஜெயில் மாதிரி ஆகிடும். அது மத வழிபாடு மாதிரியே இருக்காது, கடவுள் வழிபாடு மாதிரியே இருக்காது. அதனால் இதையெல்லாம் மறந்து மனுஷனை பாருங்க, ஜாதியை மறங்க, மதத்தை மறங்க, மனிதனை பாருங்க. மனிதன் நல்லா இருந்தால் தான் தெய்வ வழிபாடு. அதனால தான் நான் நாடை பற்றி பேசுறதில்ல, மொழியை பற்றி பேசுறதில்ல, ஜாதியை பற்றி பேசுறதில்ல, மதத்தை பற்றி பேசுறதில்ல, மனிதர்களேன்னு பேசுகிறேன். ஏன் உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களும் நல்லா வாழணும்னு தான் வந்தோம் இந்த உலகத்துக்கு. ஆனால் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதத்தில் சிக்கலை உண்டாக்கிக்கின்னு அவன் சிக்கிக்கின்னு வெளியே வர முடியாத தவிச்சின்னு இருக்கிறான். இதில் கடவுளை பற்றியே நம்ம முன்னோர்கள் பேசிட்டாங்க. அந்த கடவுளை பற்றி பேசுறதால மனிதனுக்கு அது புரியாமையே போயிடுச்சு. அதனால் எது கடவுள் எது உண்மை எது பொய்ன்னு அவங்களால தேர்ந்தெடுக்க முடியாத நிலைக்கு போயிட்டதுனால தடுமாற்றமாகி போச்சு. எது கடவுள்? இன்றைக்கி கிறிஸ்துவ மதம் இருக்குது, முஸ்லீம் மதம் இருக்குது, புத்த மதம் இருக்குது, ஜெயின மதம் இருக்குது, இந்து மதம் இருக்குது. இதில் இத்தனை கடவுள்களை யார் கும்பிட்றது தான் கடவுள்? இந்து மதத்தில் பலவிதமான கடவுள் வழிபாடு. எது தான் கடவுள்? காரணம்னா மனுஷனை போட்டு குழப்பி விட்டுட்டாங்க மதவாதிங்க. மனிதன் தான் கடவுள், மனிதன் இல்லைன்னா கடவுள்னே ஒருத்தர் இல்லை. ஜெர்மன்லேருந்து டேனானிட்டு ஒரு அம்மா, அந்த அம்மா கிறிஸ்டின்னு. அந்த அம்மா வந்து என்னுடைய வீடியோவை பார்த்துட்டு இன்றைக்கி சர்ச்சுக்கெல்லாம் அவங்க போகிறது கிடையாதான். அவங்க வந்து கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறாங்க. அவங்க ஒரு பரதநாட்டிய டான்ஸர் வேறு. அவங்களுடைய மாணவி ஒரு கேள்வி கேட்டாங்களாம், இறைவன் எதுக்காக ஆன்மாவை படைக்கணும்? இந்த கேள்வி அவங்களுடைய மாணவி அந்த அம்மா கிட்ட கேட்டுக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு பதில் தெரியல. பதில் தெரியாதால நான் குருக்கிட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டு என்னை கேட்டாங்க. அப்போ அந்த அவ்வளோ தூரத்தில் ஜெர்மன்லேருந்து அந்த அம்மா பதில் சொல்கிறாங்க. ஒரு கட்டுரையை எழுதிக்கிறாங்க. கடவுள்ன்றது இவ்வளோ நாள் என்னான்னு தெரியாத நாங்கள் மதத்தில் வாழ்ந்துக்கின்னு இருந்தோம், மதத்தில் இருக்கிற மகானை தான் வழிபட்டுக்கின்னு இருந்தோம், கடவுளை வழிபடலை. இப்போ நீங்கள் பேசும்போது தான் கடவுள் வழிபாட்டுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்ட்டு அந்த அம்மாவுக்கு அப்புறம் சொன்னேன், ஏம்மா நீ கல்யாணம் பண்ணிக்கின, நீ வந்து இந்த கல்யாணம் பண்ணுற வயசு வரத்துக்குள்ளே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பல துன்பங்களை அனுபவிக்கிறோம். ஒரு பையன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குள்ளே அவன் படிக்கணும், அவன் வேலை தேடணும், அவன் குடும்ப நற்ற ஆற்றல் வரணும். இவ்வளோ பிரச்சனைகளும் சந்தித்து வந்து தான் அதுக்குள்ளே அவன் எவ்வளோ துன்பங்கள் படணும். பட்டு வந்து ஒரு கல்யாணம் பண்ணான். அப்போ நமக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறோம்,
இந்த உலக வாழ்க்கையில் நம்ம வாழணும்னா ரொம்ப சிரமப்பட்டிருக்கிறோம். இந்த சிரமம் நம்ம பிள்ளைங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு நம்ம குழந்தை குட்டி பெற்றுக்காமல் இருக்கிறோமா? இல்லையே. நம்ம குழந்தை குட்டி பிறகுனால டாக்டர்கிட்ட 10 லட்சம் கொடுத்தாவது ஆராய்ச்சி பண்ணின்னுக்கிறோம். அதை அப்போது நம்ம இவ்வளோ துன்பங்களை பட்டு நம்ம அதை மறந்துட்டு நமக்கு ஒரு குழந்தை குட்டி ஓணும், அவனும் அந்த துன்பத்தை படணும் தானே விட்டுருக்குறோம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, 1000 துன்பங்களை பட்டாலும் நாளைக்கு என் பேர் சொல்ல ஒரு புள்ள ஓணும், என்னுடைய வம்சம் வளர்கிறதுக்கு ஒரு வாரிசு ஓணும் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி இந்த உலகத்தில் எத்தனை துன்பங்கள் பட்டாலும் அவன் கல்யாணம் பண்ணால் அவன் 4 குழந்தை குட்டி பெற்றுக்கிறான். சாதாரண இன்றைக்கி பிறந்த நாளைக்கு சாக போகிற மனிதனுக்கே இவ்வளோ அறிவுக்குது. உலகத்தையே படைச்சிட்டு வேடிக்கை பார்த்துன்னு இருக்கிறாங்க. இறைவனுக்கு எவ்வளோ அறிவு இருக்கும்? அப்போ இறைவன் என்ன பண்ணுறான்? ஆன்மாவை படைக்கிறான். ஆன்மாவை படைக்கும் போது சுத்த பொருளாக படைக்கிறான் ஆன்மாவை. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம்? இந்த ஆன்மாவிலேருந்து பிரிஞ்ச மனம் வந்தது. மனம் வந்ததால் உலக செயல் வந்தது. செயல் வந்ததால் நம்ம பல துன்பங்களில் ஈடுபட்டு மாட்டிக்கிறோம். ஆனால் மாட்டிக்கினா கூட நமக்கு ஒரு வம்சம் வேணுமேனு விரும்புகிறோம். அது மாதிரி சுத்த ஆன்மாவை படைத்த இறைவன் என்ன பண்ணுறான்? நம்மளை பற்றி பேசணும்னா இன்னொரு பொருள் வேணும். அப்போ இன்னொரு பொருள் எது பொருள் பேசும்? உலகத்தில் 84,000 கோடி ஜீவராசிகள் இறைவனை பற்றி பேசுமானா பேசாது. அது அதனுடைய ஜீவனை பற்றி தான் பேசும். அது ஜீவன் பண்ணணும், அதுக்கு என்ன செய்யணும், அதுதான் அதனுடைய செயல். இறைவன் இருக்கிறானா இல்லையா, இறைவனை பற்றி நம்ம பேசணுமா பேசக்கூடாதா தெரியாது. ஏன்னா அறிவு கம்மி. ஆனால் மனிதனுக்கு 6 அறிவுன்னு சொல்லிங்கிறான். 6 அறிவு இல்லை மனிதனுக்கு, 6 அறிவுன்னு சொல்லும். 6 அறிவுன்னு சொல்லக்கூடிய மனிதன் சிந்திக்கிறான். நம்ம இருக்கிறோம், நம்ம எப்படி வந்தோம், நம்ம தாயால் வந்தோம், நம்ம தகப்பனால், தாய் தகப்பன் எப்படி வந்தோம், தாய் தகப்பன் இன்னொரு தாய் தகப்பன், இப்படியே எங்கிருந்து வந்தான்னா இறைவன்லேருந்து வந்தான். இறைவன்லேருந்து வந்து இன்றைக்கி எண்ண முடியாத கோடி அளவுக்கு ஆகிட்டோம் பரிமாண வளர்ச்சிகள். இந்த பரிமாண வளர்ச்சிகளில் வந்து நம்ம முதன்மையாக சிந்திக்கிறது, நம்ம ரொம்ப கஷ்டம் வந்துடுச்சுன்னா கடவுளை ஒன்று திட்டுவோம், இல்லை ரொம்ப செல்லம் வந்துச்சுன்னா கடவுளை எனக்கு எவ்வளோ கொடுத்துக்கிறானு வாழ்த்துவோம். இது ரெண்டுமே கடவுளை இணைக்காமல் ஒரு மனிதனுடைய வாழ்வில், அவன் எந்த மதத்துக்காரனாக இருக்கட்டும், அவன் கிறிஸ்தவனாகட்டும் முஸ்லீமாகட்டும் எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் கடவுளை இணைக்காமல் மனிதனுடைய வாழ்வே இல்லை. ஏதோ ஒரு கடவுளை இணைப்பான். இந்த கடவுளை தான் இணைக்கணும்ல. உலகத்தில் இருக்கிற கடவுள் எது எவன் கடவுள்னு சொன்னான்னா அதெல்லாம் அவன் இணைச்சி தான் வாழ முடியும். அப்படி வாழும்போது அந்த இறைவனுக்கு அது தெரியுது, நான் நம்மளை பற்றி பேசுறதுக்கும் ஒரு உருவம் இருக்குது, ஒரு உயிர் இருக்குது, ஒரு ஆன்மா இருக்குது அப்படின்ற. அப்போ இறைவனை வந்து வளர்ச்சி அடையணுன்னா மனிதனை படைக்கணும். அதுக்காக ஆன்மாவை படைத்தான் இறைவன் அப்படின்னு சொன்னேன். இல்லை சாமி இது எனக்கு தெரியாமல் போச்சு, நல்ல அறிவுரை சொன்னீங்க, நான் சொல்கிறேன் அந்த பொண்ணுக்கு. ஏன் சொல்கிறேன்னா, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு தெய்வ சக்தி இருக்குது. அந்த தெய்வ சக்தியை நம்ம உணராமல் தான் நம்ம வாழ்க்கையை வீணாக்கிக்கினுக்கிறோம். நல்லா உழைக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா பொண்டாட்டி பிள்ளைக்குட்டியை காப்பாற்றணும், தாய் தகப்பனை காப்பாற்றணும். ஆனால் தெய்வத்தை விட்டுடக்கூடாது. எந்த நிலையிலையும் தெய்வத்தை விட்டுவிடாது. நான் போனேங்க கடவுளை கும்பிட்டேங்க கோயிலில். எப்போ கும்பிட்ட? நீ சிலையை தானே கும்பிட்ட, கடவுளை கும்பிட தெரியலையே உனக்கு. கடவுளை கும்பிடுங்கன்னு சொல்லி கொடுக்குறது தான் பிரம்மசூத்திர குழு. இவ்வளோ காலம் இவ்வளோ வயசு வரைக்கும் நீங்கள் சிலைகளை வழிபட்டு வந்தீங்க. இப்போ நமக்குள்ளே ஒரு உயிர் இருக்குது. அந்த உயிரை நம்மளால் அறிய முடியல. அறிய முடியாதால நமக்கு உயிர் இல்லைன்னு சொல்ல முடியுமா? உயிர் இல்லைன்னு சொன்னோம்னா நம்ம இருக்க மாட்டோம். அது மாதிரி அறிய முடியாத கடவுளை நமக்கு அறிகிற சக்தி இல்லை. அதனால் கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அறிகிற சக்தி நமக்கு இல்லை. ஆனால் மகான்கள் அறிஞ்சிருக்கிறான். அதே மாதிரி மனிதனும் தன்னுயிரை அறிஞ்சவனும் உண்டு. தன்னுயிரை அறியறதுக்காக தான் சொல்லி கொடுக்குறோம். எந்த மதமாக இருந்தாலும், எந்த ஜாதியாக இருந்தாலும், எந்த வேதமாக இருந்தாலும் எல்லாரும் தன்னை உணராத ஒரு தெய்வ வழிபாடு எதுவுமே கிடையாது. வேம்பன் அழகாக சொல்லுவார், தன்னை தான் உணராமல் தாரகம் வெளியாகுமோன்னு. புக்குங்களை வச்சுக்கின்னு படித்து எதை சொன்னாலும் அது அந்த வேத நூலை கொளுத்தி சாம்பலாக்கி தண்ணியில் கரைடா, தெய்வம் மனிதனுக்குள்ளே இருக்கிறான், தேடி எடுடான். அப்படிப்பட்ட வேத நூலில் கடவுளை பற்றிக்கிறதை தவிர எந்த வேத நூலை படித்தும் ஞானி ஆகவே முடியாது. உன்னை நீ தேடும்போது தான் நீ ஞானியாகும். அதனால தான் நான் சொல்கிறது, கடவுளை தேடாதீங்க, முதல்ல உங்களை தேடுங்கன்றது. நீங்கள் யாருன்னு தெரிஞ்சால் கடவுள் யாருன்னு தெரியும். உங்களை யாருன்னு தெரியாத வரைக்கும் கடவுளை, அது எந்த மதத்து மனுஷனாக இருந்தாலும் சரி, அதுதான் முடிவு. அப்படிப்பட்ட முடிவான நிலையே கொஞ்ச நாள் பக்தி தேவை, சர்ச்சு போகணும், மசூதி போகணும், இந்து கோயில்கள் போகணும், எல்லாம் தேவை. அது வந்து வளர்ச்சி, மனசில் ஒரு நம்மளை விட உயர்ந்த பொருள் இருக்குதுன்னு உணர்றதுக்கு தேவைப்படுது.
ஆனால் அதுவே முடிவு வேறு இருக்கக்கூடாது. இதெல்லாம் உணர்த்துற கடவுள் யார்? அதை நான் அறியவனவா, நான் மனிதனாச்சே, 6 அறிவு மனிதனாச்சே, நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தனக்குள்ளவே தேடி தன்னை பார்க்கறது தான் மோட்சம், முக்தி. அப்படி தன்னை பார்க்குற நிலையை தான் ஒவ்வொரு மனிதனும் உருவாக்கிக்கும் போது அவனுக்கு தன்னென்ற ஒரு தைரியம் வருது. யாரும் தேவல்றா, கடவுளுக்குறான் என்னை காப்பாற்றணும். எந்த மாதிரியான தள்ளாட்டத்தில் எந்த மாதிரியான குழப்பத்துங்களுக்கும் அவன் ஈடுபட மாட்டான். பாடங்களை நல்லா பண்ணிங்கன்னா அதனுடைய நிச்சய பலன்கள் உண்டு. பாடம் பண்ணாத உபதேசம் வாங்கிறதால ஒரு பலனும் கிடையாது. எல்லாருக்குமே சொல்கிறேன், உபதேசம் வாங்கிறது பெரிய விஷயம் இல்லை. எல்லாரும் நல்லா பாடம் பண்ணுங்க, அதனுடைய பலனை அனுபவிங்க. அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிற அறிவுரை. பால் கறக்கும் போது கன்று முதல்ல பசுவிடம் வந்து பால் குடிக்கிறதுக்காக விட்டுட்டு சரி உடனேவே அதை இழுத்து பால் கறக்கிறது வந்து அது நம்மளுக்கு நன்மையா தீமையா? அந்த கன்று போய் அந்த பசுனுடைய மாற சப்பலைன்னா நீ குண்டாயத்தின் போய் வச்சு கறந்தீங்கன்னா வராது பால். புரியுதா? அந்த கன்று அதனுடைய பசுனுடைய மாற உறிஞ்ச பிறகுதான் அந்த மாடுக்கு சொரப்பு வரும். சொரப்பு வந்த பிறகுதான் நீ கறந்தீங்கன்னா பால் வரும். அந்த கன்றை விடாம நீ போய் கறந்தீங்கன்னா பால் வராது, செனமாடு மாதிரி ஆயிடும் அது. அதனால முதல்ல அந்த கன்றை விடணும். இது முன்னெல்லாம் வந்து ஒரு மாடு ஒரு கண்ணு போட்டுதுன்னா மாட்டை விட கண்ணுக்குட்டியை ரொம்ப கண்ணும் கருத்துமா வளர்ப்பாங்க. அது ஒரு காலம். இப்போ எப்படின்னா மாடு கண்ணு போட்டதுன்னா கண்ணுக்குட்டியை கொன்னுடுவாங்க. ஏன்னா அது இருந்த இடைஞ்சலா இருக்குது. அதை விடணும், அது அப்புறம் சுரக்கணும், அதுக்கப்புறம் கறக்கணும், ரெண்டாவது ஓட்டி போகும்போது ரெண்டையும் ஓட்டி போகணும், அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்குது. அதனால இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கண்ணுக்குட்டியை கொன்று போட்டுறாங்க. கொன்று போட்டு சுரப்புக்காக ஊசி அடிச்சிடுவாங்க. ஊசி அடிச்சிட்ட உடனே மாடு ஒரு செகண்டில் சுரந்துடும். அப்புறம் இவன் குண்டா வச்சு கறந்துன்னு போயிடுவாமா. இதுதான் கதை. சித்தர்கள், முத்தர்கள், முனிவர்கள் எந்த ரூபத்தில் வந்து நம்மளை காப்பாற்றுறாங்க? எந்த ரூபத்தில் உன்னை வந்து காப்பாற்ற மாட்டார். அவருக்கு வேறு வேலையே கிடையாதா? உன்னை என்ன நீன்னா அவ்வளோ புண்ணியவானா உன்னை வந்து அவங்க காப்பாற்றுற அளவுக்கு? அவங்க யாரையுமே காப்பாற்றுறது இல்லை. அவங்க வேலை பார்த்துக்கினே போவாங்க. நீ என்ன லோல் படுறேன்னிட்டு யாரையும் அவங்க காப்பாற்றுறதே கிடையாது. அவங்களுக்கு வேலையும் கிடையாது. ஏன்னா இந்த மனுஷனுடைய மனமே அந்த ஞானிக்கு தெரியறதில்லை. நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், கடவுளுக்கு வந்து உன் மனசு தெரியறதில்லை, ஆன்மா மட்டும்தான் தெரியணும். அதே மாதிரி மகான்களுக்கு ஆன்மா மட்டும்தான் தெரியும், மனசு தெரியாது. நீ மனுஷன் 1000 ஆட்டையும் பண்ணி ஷாவை நீ அதுக்கு அவரு வந்து காப்பாற்றுவாரா? உன்னை காப்பாற்ற மாட்டார். உன்னை மாதிரியே கெட்டவன் வந்து உன்னை காப்பாற்றுவான், இல்லை உன்னை மாதிரியே நல்லவன் வந்து உன்னை காப்பாற்றுவான். மனிதனுக்கு மனிதன் தான் உதவி செய்ய முடியுமே தவிர மகான்கள் யாருக்குமே உதவி செய்ய மாட்டாங்கம்மா. இது வந்து கற்பனை. சிவவாக்கியர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, 5 3 எட்டதாய் அனாதியான மந்திரம். ஒரு மந்திரங்க தான். அந்த மந்திரம் எதுனா அனாதியான மந்திரம். அனாதியான மந்திரம்னா காலம், இதுதான் காலம், இப்போ தான் உருவாச்சுன்னு சொல்ல முடியாத ஒரு கால தத்துவத்தை உடைய ஒரு மந்திரம். அது என்ன மந்திரம்? 5 3 எட்டதா, 8 எழுத்து மந்திரம். பாது 8 எழுத்து மந்திரம்னா என்ன மந்திரம் சொன்னது? ஓம் நமோ. 5 எழுத்து மந்திரம்னா இது நீ பிறந்ததுக்கப்புறம் சொன்னியா, பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே தெரியுமா? நீ பிறக்கலைன்னா தெரியுமா உனக்கு? ஓம் நமோ நாராயணா தெரியுமா? இங்கே என்ன சொல்கிறாரு? அனாதியான மந்திரம். இந்த உலகம்ன்றது எப்போ உருவாச்சோ, பிறவிகள் எப்போ மனுஷனுக்கு கிடைச்சதோ அன்னிலேருந்து இருக்கக்கூடிய ஒரு மந்திரம். அது ஓம் நமோ நாராயணா. கடவுளை கண்டுபிடிக்கவே பல காலம் ஆச்சு. தான் நினச்சதெல்லாம் வேட்டையாடி சாப்பிட்டுருந்தான் மனுஷன். கடவுள்னா அவனுக்கு என்னன்னு தெரியாது. அப்போது அவனுக்கு ஒரு எண்ணம் வருது, நமக்கு மீறி ஒரு சக்தி இருக்குது அப்படின்னும்போது, ஏதோ ஒரு சக்தி இருக்குது. அப்போ என்னவா இருக்கும்? அவன் யோசிக்கிறான். அப்போ என்னவா இருக்கும்னா சூரியன் தான். அவன்தான் இரவு பகல்ன்றதை ஒன்றா இருட்டும் வெளிச்சமாக மாறி மாறி வரான். அப்போது இந்த சூரியனும் இந்த சந்திரனும் தான் இந்த உலகத்தை காப்பாற்றக்கூடிய கடவுள் நம்பிக்கொண்டு இருந்த ஒரு காலம் உண்டு. எப்போ காலம்? மனுஷனுக்கு தோன்றி பல 100 பல 1000 வருஷம் வந்ததுக்கப்புறம் அவனுக்கும் கொஞ்சோண்டு அறிவு வந்து, அந்த அறிவு வந்ததுக்கப்புறம் அவன் கண்டுபிடிச்ச ஒரு கடவுள், முதற் கடவுள் எதுன்னா இந்த சூரியனும் இந்த சந்திரனும். அப்போ அனாதி எது? ஓம் நம நாராயணம் இல்லை, ஓம் நம சிவாயம் இல்லை. அனாதியான மந்திரன்றது இந்த சூரியனும் இந்த சந்திரனும் தான் முதல் தெய்வம். மனுஷனுக்கு அறிவு கேட்டின முதல் தெய்வம். அதனால தான் நாம் யாகம் வளர்க்கணும். அந்த யாகம் வளர்த்ததுக்கப்புறம்
அந்த யாகத்தில் 5 கலசம் வச்சோம். 5 கலசம் எதுக்கு சாமி வச்சோம்? அப்போ கோயில் பார்த்தியா, உங்களெல்லாம் திருத்தவே முடியாது. ஐயா படித்து சொன்னார், டேய் இதெல்லாம் ஒன்றும் இல்லை, யாகெல்லாம் வளர்த்தாதீங்க, கடவுள் உங்களுக்குள்ளே இருக்கிறாரு, யோகத்தை பண்ணுங்கன்னா கேட்குறீங்களா, யாகத்தை வளர்த்தின்னுக்கிறீங்களே அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு போராட்டம். அங்கே கலசம்லாம் வச்சோம். பார்க்குற கண்ணு நல்ல கண்ணாக இருந்ததுன்னா நல்ல விஷயம் தெரியும், காமால கண்ணாக இருந்தால் எல்லாம் மஞ்சளாக தானே தெரியும். அறிவு தெளிவுக்கு ஏற்ற மாதிரி விளக்கம் கிடைக்கும். விளக்கம் தெரியுதுன்னா விளங்கப்படுத்திக்கணும். நாமளும் 5 கலசம் வச்சோம். அது எதுக்காக வச்சோம்னா பக்திக்காக வச்சதில்லை. மனுஷனுக்கு கடவுள்ன்ற உண்மை தெரியுதோ தெரியலையோ, அவங்களால உணர முடியுதோ உணர முடியலையோ, ஆனால் எல்லாரும் உணர வேண்டியது, நம்மளை கட்டி காப்பாற்றின்னு இருக்கிறது, இந்த உடல் உருவானது, இந்த உயிர் வந்து சேர்ந்ததுக்கு அடிப்படை தத்துவம் இந்த பஞ்சபூதம் தான். இந்த பஞ்சபூதம்னு ஒன்று இல்லைன்னா நீங்களும் இல்லை, நானும் இல்லை, கடவுளுக்கே இங்கே வேலை இல்லை. அப்போது அந்த பஞ்சபூதம் தான் நம்மளை காப்பாற்றுன்னு தான் அங்கே 5 கலசம் வச்சுமே தவிர கடவுள் பெயரால் அங்கே கலசம் வைக்கவில்லை. சரிங்களா? இது இந்த பஞ்சபூத தத்துவத்து அடிப்படையில் தான் நம்ம பாடமே பண்ணுறோம். அங்கே செஞ்சது எதுவும் பூ வச்சதுனால அது பக்தி இல்லை, பொட்டு வச்சதுனால அது பக்தி இல்லை. நாம் பண்ணக்கூடிய எல்லா செயலும் யோகம்தான். அந்த யோகத்தோட முடிவு ஞானம்தான். அந்த ஞானத்தோட முடிப்பு நான் அவனாக ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தை எல்லாருக்கும் கொண்டு வரும். ஏன்னா ஐயா பாடம் கொடுத்துட்டாரு, ஐயாவுக்கு ஒரு குரு பூஜை. இப்போ என்ன பண்ணலாம், ஐயா கிட்ட உபதேசம் வாங்கினவர் மட்டும் ஃபோன் பண்ணி வர வச்சு ஐயாவுக்கு குரு பூஜை சிறப்பாக செஞ்சிடலாமா? நல்லா இருக்குமா? அப்போ எப்படி இருக்கும் இது? ஒரு சன்னியாசி மடம் மாதிரிலாம் ஆகிடும். எல்லாரும் வெள்ளை புடவை கட்டின்னு, எல்லாரும் வெள்ளை துணி போட்டுன்னு, இதுனா சன்னியாசி மடமா? ஐயா நான் சன்னியாசி படமா கொடுத்தாரு? ஐயா கொடுத்தது குடும்பஸ்தனுக்கான பாடம். குடும்பத்தை ஒரு கையில் பிடிங்க, தெய்வத்தை ஒரு கையில் பிடிங்கன்னு சொன்னவரே ஐயா தான். அப்போது இங்கே வரக்கூடியவங்க எல்லாரும் இங்கே ஒரு வாழ்க்கையும் வீட்டில் ஒரு வாழ்க்கை தான் வாழறோம். ஒளிவு மறைவு இல்லாமல் ஒத்துக்கலாம். நம்ம அகத்தில் ஒரு வாழ்க்கையும் வாழறோம், உடல் அளவில் வேறு ஒரு வாழ்க்கையை வாழறோம். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். இதை மறைக்க வேண்டிய வேலை இல்லை. அப்போது ரெண்டுமே கலந்து தான் நாம் ஒரு விஷயத்தையும் பண்ணுறோம். முழுக்க முழுக்க நாம் யோகியாவோ ஞானியாவோ சன்னியாசியாவோ ஆகலை. அப்போ அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்துக்கு ஒரு குரு பூஜை பண்ணுறோம்னா இங்கே தெரிஞ்சவங்களும் வரணும், சீடர்களும் வரணும், இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாத ஒருத்தவங்களும் வரணும். அப்படிப்பட்டவங்களை வர வைக்கிறதுக்காக தான் ஐயாவே கோயிலே கட்டினார். தெய்வம் உனக்குள்ளதான் இருக்குது, தெய்வம் வேற எங்கேயும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி பாடம் கொடுத்தவர் தான் சண்முக நாயகனுக்கு கோயிலும் எழுப்பினார். எதற்காக? அவருக்கு தெரியாதா? அவருக்கு எல்லாமே தெரியுமே. ஆனால் அப்படி இல்லை. உலகம் இரண்டும் கலந்தது தான் உலகம். இரண்டும் கலந்து தான் உலகம்னா எல்லாம் ஈக்குவலாகுதானா? ஈக்குவலாக கிடையாது. எப்பவுமே நல்லதை நோக்கி போகிறவங்க மைனாரிட்டி தான், கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. என்ன வழி, எப்படி எந்த வழியில் போகலான்னு தெரியாத கூட்டம் எப்பவுமே மெஜாரிட்டியாகவே இருப்பாங்க. அது வள்ளுவர் வாழ்ந்த காலமாக இருந்தாலும் சரி, திருமூலர் வாழ்ந்த காலமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி இருக்க கலியுக காலமாக இருந்தாலும் இது நிதர்சனமான உண்மை. தெரியாதவங்க ஜாஸ்தியாக இருப்பாங்க, தெரிஞ்சவங்க ஒரு 10% பேர் தான் இருப்பாங்க. இப்போ தெரிஞ்சவங்களுக்காக ஒரு விழா கொண்டாடினா அதில் என்ன பிரயோஜனம்? தெரியாதவங்களுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குது, இப்படி ஒரு பாதை இருக்குது, அதில் பயணம் பண்ண முடியும். அந்த பயணத்தினால யார் அங்கே உட்காந்துக்கிறாங்களோ அந்த நிலையை உங்களாலையும் உட்கார முடியும். அதுக்கான வாய்ப்புகள் இங்கே இருக்குதுன்னு தெரியப்படுத்துறதுக்கு ஒரு நாள் வேண்டாமா? அதை செய்யக்கூடிய செயலில் தான் இந்த குரு பூஜையை தவிர குருவை கொண்டாடி குருவுக்கு ஒன்றுமே வரப்போகிறதே கிடையாது. அவருக்கு என்ன வரப்போகுது? அவருக்கு என்ன குறை? அவர் வாழும் காலத்தில் தன்னை தானே தாழ்த்திக்கணும். நீயும் நானும் கொண்டாடி அவருக்கு கோபுரம் வந்துட போகுது? ஒன்றுமே கிடையாது. ஆனால் அவர் வாழ்ந்தது எதுக்காக? இறைவனை பற்றியே பேசாமல் காலம் ஃபுல்லாக இருந்த சாமியார் யாருன்னா ஒரு ஞானி இருந்துக்கிறாருன்னா அது நம்ம குருநாதர் மட்டும்தான். எதுக்காக? இறைவனை பற்றி 10 பைசா கூட பிரயோஜனம் கிடையாது. அவனை பற்றி பேசி என்ன பிரயோஜனம்? புகழ்ந்தா அவன் உடம்பு நான் புல்லரிக்க போதா? இல்லை இழந்தா அவனா கண்ணீர் விட்டு அடப்போகிறானா? ஒன்றுமே கிடையாது. அவன் இவ்வளோத்தையும் படிச்சுட்டு எனக்கு இல்லைன்னு உட்காந்துக்கிறான். அவனுக்கு நாம் போடக்கூடிய பூவும் போட போதில்லை, நாம் அவனை எவ்வளோ திட்டினாலும் அதுவும் அவனுக்கு உரைக்க போகிறதே இல்லை. ஏன்னா அவன் எட்டாத உயரத்தில் இருக்கிறான். சரிங்களா? அப்படிப்பட்டவனை விட்டுடுப்பா. ஆனால் ஒரு மனுஷனுக்கும் வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கையை அவங்க நிம்மதியாக வாழணும். அந்த நிம்மதியாக வாழறதுக்கு நான் வழியை சொன்னாதானே அது ஞான வழியாக இருக்கும். யாரோ 4 பேர் சீடு இருக்கிறாங்க, அவங்களுக்கு மட்டும் வழிகாட்டினா இது ஞான பாதையாக இருக்குமானா அப்படி இல்லை. ஞானிகள் 4 பேருக்காக வந்தவங்க இல்லை, இந்த உலகத்துக்காக வந்தவங்க.
இந்த உலகம் எப்போவுமே நிம்மதியாக இருக்கணும். இன்றைக்கி கூட ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, ஐயா நான் ஆசிரமத்துக்கு வரல, நான் இன்னும் குருநாதரை பார்க்கல, ஆனால் அவருடைய ஒரு சொல்லும் நான் ஃபாலோ பண்ணுறேன், இன்றைக்கி நான் தைரியமாக இருக்கிறேன், இன்றைக்கி நான் நிம்மதியாக இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் இப்படி ஒரு மகான் சொன்ன வார்த்தை தான் என் மண்டையில் ஏறிச்சு. அதுக்கு முன்னாடி ஆயிரம் பேர் சொன்னாங்க. இங்கே மகான்களுக்கு எந்த பஞ்சமும் இல்லை இந்த நாட்டில். காலம் ஃபுல்லாக யாரோ ஒருத்தர் வந்து நம்மளை வழி நடத்திக்கினே தான் இருப்பாங்க, அதில் எந்த குறையும் இல்லை. ஆனால் எவ்வளோ பேர் சொல்லியும் கேட்காத என் மனசு இவர் ஒருத்தர் சொன்ன உடனே ஒரு பசு மரத்தில் ஆணி அடித்த மாதிரி பதிஞ்சிச்சு சாமி. அந்த பதிவு தான் இன்றைக்கி என்னை வழிகாட்டி நான் எப்படி வாழணும், எது உண்மை எது பொய்ன்னு வழிகாட்டி என்னை நடத்தி நிற்குதுன்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா அதுதானே அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அடையாளம். அப்படி வழி தெரியாமல் தேடுறவங்கள கூப்பிட்டு நாம் ஒரு அரவணைக்கக்கூடிய நாள் தான் நம்மளுடைய குரு பூஜை நாள். சரிங்களா? நாம் பக்திக்காக கொண்டாட சில விஷயங்கள் நாம் இன்றைக்கி விட்டுட்டோம்னு சொன்னால் நாளைக்கு அதை வரவங்க ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க. அதனால் முன்னே இருக்கிறவங்க எப்போவுமே சில விஷயங்களை முன்னெடுத்து செஞ்சுக்கிட்டே தான் போகணும். எப்போவுமே விதண்டாவாதங்கள் இது தேவையான்ற கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்கும். கேள்விகள் இருக்கிறது எந்த அளவு உண்மையோ பதில்களும் உண்டு. பதில்கள் கேட்க வேண்டியவங்க யாரை கேட்கணும் அப்படின்னு தெரிஞ்சு கேள்விகளை கேட்டால் பதில்கள் சிறப்பாக வரும். கண்டிப்பாக பதில்கள் உண்டு. சரிங்களா? இப்போ தெரிஞ்சிச்சா நாம் எதுக்கு இப்போ கலசம் வச்சோம், எதுக்கு யாகம் வளர்த்தணும்? எல்லாமே யோகம்தான். அங்கே எதுவும் பக்திக்காக நம்ம பண்ணலை. ஆனால் அப்போனா பக்தினா தப்பா, பக்தினா கேவலமானா அப்படி இல்லை. ஒரு மனுஷன் ஒரு 3 விதமான ரயில் இருக்குது. அந்த ரயிலுக்கு 3 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. பக்தின்ற ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது, யோகம்ன்ற ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது, ஞானம்ன்ற ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது. இது ஒரே ட்ராக்கில் தான் போயிட்டு இருக்குது. இப்போது நேரடியாக யோகத்துக்கே வந்துட்டா இங்கே என்ன நடக்குது, இது ஏன் எதுக்கு பண்ணணுன்ற அந்த கேள்விகளே அவங்கள காலம் ஃபுல்லாக அரிச்சிக்கினே இருக்கும். ஆனால் ஒரு பக்தியில் இருக்கிறவங்க, அந்த பக்தியில் எல்லாரும் பக்தி பண்ணுறவங்க தான், ஆனால் உண்மையாக பண்ணுறாங்களா அப்படின்னா அது கேள்விக்குறி தான். எவ்வளோ பேர் அந்த மாதிரி பண்ணுறாங்க தெரியாது. ஆனால் பக்தியை கூட உண்மையாக பண்ணாங்கன்னா, எனக்கு மேலே இறைவன் இருக்கிறான், அந்த இறைவன் என்னோட செயல் எல்லாத்தையும் கண்காணிச்சிக்கினே இருக்கிறான் அப்படின்ற தெளிவோடு யாராவது பக்தி பண்ணாங்கன்னா அந்த பக்தியிலேருந்து யோகத்துக்கு வர்றது ரொம்ப ஈஸி. அப்படி அங்கேருந்து யோகத்துக்கு வந்தாங்கன்னா இந்த யோகத்தில் தடுமாற்றம் பண்ணுறதே இருக்காது. ஏன்னா அடிப்படையில் நான் ஒரு இறைவனுக்கு முன்னாடி கை கட்டி பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை எனக்கு இருக்குதுன்ற தெளிவு இருக்கணும். நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குன்றத உண்மை புரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் இல்லாமல் ஒரு முரட்டுத்தனமாக நேரடியாக வந்துட்டால் இங்கே இருக்கிற விஷயமும் புரியாது. அப்படியே வந்துட்டாலும் அவங்க ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக வருவாங்க. ஒரு ஐடிஐ கம்பெனி இருக்குது, ஒரு சொல்லிக் கொடுக்குற இடம் இருக்குதுன்னா அங்கே போய் எதுக்காக போவான்? கற்றுக்கின்னு போய் இன்னொரு இடத்துல சம்பாதிக்கிறதுக்கு போகிற மாதிரி இந்த அடிப்படையான அந்த பக்தின்னு இல்லைன்னு சொன்னால், அந்த பக்தி அந்த அடிப்படையான ஒழுக்கம் இல்லைன்னு சொன்னால், அந்த அடிப்படையான சரணாகதின்னு ஒன்று இல்லைன்னு சொன்னால் யோகத்துக்கு அவங்க லாக்கியே கிடையாது. அப்போது இந்த யோகத்துக்கு இப்போ நாமெல்லாம் எங்கேருந்து வந்தோம்? பக்தின்னு ஒன்று பண்ணி தானே வந்தோம். அதுதான் முதல் தகுதியே. அப்போது முதல்ல வரவங்களுக்கு தெய்வத்தை காட்டணும். வெளியே தான்ப்பா தெய்வம் இருக்குதுன்னு சொன்னால் தான் அது மனம் ஏற்றுக்குவோம். அப்போது அது ஒரு காலகட்டம். அப்போ வெளியே இருக்கிற தெய்வம் உண்மைன்னு சொன்னால் உனக்குள்ளவும் தெய்வம் இருக்குது, வா காட்டுறேன் அப்படின்னு விவேகானந்தருக்கு ராமகிருஷ்ணர் காட்டின மாதிரி இன்றைக்கி இந்த உலகத்துக்கு நம்ம ஐயா காட்டிக்கொண்டு இருக்கிறார். சண்முக நாயகனும் இங்கே தான் இருக்கிறாரு, சண்முகி பாடமும் இங்கே தான் இருக்குது. புரியுதுங்களா? எல்லாம் இங்கே இருக்குது. தட்டுங்கள் திறக்கப்படும்னா இதுதான், கேளுங்கள் தரப்படும்னா இதுதான். ஒன்றே ஒன்று தான். அதுக்கான தகுதிகள் இருந்தால் கண்டிப்பாக தட்டினா திறக்கும், கேட்டாலும் கிடைக்கும். தகுதி இல்லைன்னா தட்டினாலும் திறக்காது, கேட்டாலும் கிடைக்காது.